மன அமைதிக்காக கோவில்லையோ எங்கேயோ ஒரு அமைதியான இடத்துலையோ இருந்து தியானம் பண்ணுறாங்க. அது தேவை. எப்படி தேவைன்னா, நம்ம நம்ம வந்து ரொம்ப நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து அதிகமாக இருக்கிறத வந்து குறைக்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருக்கும்போது அது அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வரும்பொழுது நமக்கு உடம்புல வந்து டென்ஷன் வந்து குறையுது. ஆனால் நான் சித்தர்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தியான தவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காரும் பொழுது மனம் வந்து வேலை செய்யக்கூடாது. அதுதான் அங்கே முக்கியமானது. நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கின்னு கண்ணை திறந்துன்னு உட்காந்துருக்கிற பொழுது எப்படி மனம் ஓடுதோ அந்த மாதிரி கண்ணை மூடின்னு உட்காந்துக்கின்னு 1000 அப்போ தான் இன்னும் அதிகமாக வரும் எண்ணங்கள். அது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் அதிகமாகும். ஆனால் சித்தர்கள் சொல்கிற தியான தவத்தில் வந்து மனம் வேலை செய்யாது. நான் சொல்கிறது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்தது தான் சொல்கிறேன். மனம் ஒரு இடத்துல நம்ம மனம் இருக்கிறதே தெரியாது, மனம் என்ன ஓட்டமே ஓடாது. அதுக்கு மேலே போய் ஒரு படிநிலை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மூச்சு இந்த மூக்கில் ஓடாது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இப்போது மூச்சு மூக்கில் ஓடாத நம்ம தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த மூக்கில் காற்று போய் போய் வர்றது தான் வந்து உயிர், இது நின்று போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது கிடையாது. ஏற்கனவே கூட முன்ன பதிவில் சொல்லியிருக்கேன். நமக்குள்ளே வந்து உள் சுவாசம்ன்றது ஒன்று இருக்குது. சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா பேச மாட்டாங்க, மூக்கில் சுவாசிக்க மாட்டாங்க. இந்த மூக்கை நம்பினோம்னா ஒரு நாளைக்கு நம்மளை வந்து உடலை கீழே கடத்திட்டு போய்விடும். இப்போது அதுக்கு ஒரு உதாரணமாக எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வீட்டில் லைட் எரியணும். அந்த லைட் எரியணும்னா என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி ஈபியில் நம்ம வந்து கனெக்ஷன் வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த கனெக்ஷனு எப்பவுமே கரண்ட்டு நமக்கு லைவாக வந்துகிட்டே இருக்கா? இல்லை, அதில் ஃபெயிலியர் ஆகும். அப்போது வந்து ஏதோ ஒரு வேலைக்காக மின்சாரம் துண்டிக்கப்படும். அப்போ வந்து நம்ம வீட்டில் விளக்கு எரியாது. அப்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், இன்வெர்ட்டர்னு ஒன்று வச்சுக்கிறோம். இன்வெர்ட்டர் இருந்ததுன்னா என்ன பண்ணோம், அது கண்டினியூவாக வந்து அந்த லைட்டுக்கு அதனுடைய பவர் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உள்ளவும் சுவாசத்தை வந்து கடவுள் உள்ளே வச்சிருக்கிறாரு, உள் சுவாசம்னு சொல்லிட்டு. அந்த உள் சுவாசத்தை அறிஞ்சுக்கிட்டவங்க தான் வந்து அந்த உள் சுவாசத்தை தெரிஞ்சு விட்டவங்களுக்கு தான் வந்து என்ன பேருனா சிவநேசன் அப்படின்னு பேர். அதை உள் சுவாசம் தெரிஞ்சிக்காதவங்களுக்கு என்ன பேருனா சிவநீசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது வந்து நீசன் வந்து நமக்கு வந்து எப்போ வந்தாலும் எதை வந்தாலும் வந்து நம்மளை விட்டு போயிடும். அதுக்காக வந்து நம்ம அந்த உள்காற்றை வந்து சுவாசிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து உயிர் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து மூச்சு காற்று நம்ம உள்ளே எடுக்கும் பொழுது 8 அங்குல காற்று உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் விடும்போது 12 அங்குல காற்று வெளியில் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த 4 அங்குல காற்று உள்ளே போகும்போது 8 போயிட்டு வெளியில் வரும்போது 12 வருதுன்னா, அப்போ 4 அங்குல காற்று எங்கேருந்து வந்துச்சு, எங்கே போகுது? அதுதான் நமக்கு வந்து ஆயுட்காலம்னு சொல்லிட்டு கடவுள் உள்ள நமக்கு அந்த காற்றை வச்சிருக்கிறார். அந்த நம்மளுடைய ஆயுட்காலத்தை வந்து நலிந்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த வாசி யோகம் பயிலும் பொழுது நமக்கு வந்து ஆயுள் கூடும். நமக்கு எவ்வளோ காற்று வந்து நம்ம வந்து விரயம் பண்ணிட்டு நம்மளுடைய உடம்புல வந்து தெரியும், மாற்றங்கள் வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்பு மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு பார்த்தோம்னா நிறைய மாற்றமாகிட்டே வரும். இதை வந்து நம்ம வந்து அந்த இழந்த காற்றை வந்து நம்ம உயிரை வந்து சேமிக்கணும்னா இந்த வாசியோக பழக்கத்திலையும் இந்த தவம் செய்கிறதுலையும் அது வந்து கூடும். எப்படின்னா நமக்கு வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க. அவங்க கைகளோட ஜானுக்கு
உடம்பு வந்து 8 அங்குலத்தில் இருக்கும். அதில் வந்து பாதாளம், பூலோகம், ஆகாயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நமக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறத வந்து பாதாளம் சொல்லிட்டோம். அந்த இடுப்புக்கு மேலே அந்த தொண்டைக்கு கீழே இருக்கிறத வந்து பூலோகம் அப்படின்னு சொல்லிட்டோம். சிரசை வந்து ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், கடவுள் அது மேலே இருக்காரு, ஆகாயத்தில் இருக்கிறார். கரெக்டு, ஆகாயத்தில் இருக்கிறாரு. அது நம்ம உடம்புக்குள்ள மேலே இருக்குது. அதுதான் நம்ம வந்து இந்த இந்த வாசியோக பழக்கத்திலையும் தியான தவத்திலையும் நம்ம வந்து அதை வந்து மேன்மை அடைய செய்ய முடியும். நம்ம இவ்வளோ சொல்கிறோம், இதெல்லாம் வந்து என்ன ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு சித்தரும் அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பட்டினத்தார் அவர் ஒரு பாடலை சொல்கிறார். அவருக்கு சிவன் வந்து காதற்ற ஊசியம் வாராதுகான் கடை வழிக்கு அப்படின்னு சொன்னதுலேயே அவர் புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு இருந்த செல்வத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், துறவு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு கதை பெருசாக இருக்குது. அவருடைய கதையை நம்ம அப்புறம் பார்ப்போம். அவர் வந்து அவர் அலையாத இடமே கிடையாது, என்னன்னு தெரியாமல் அவர் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சுற்றிட்டு வராரு. அதை அவர் தெரிஞ்சுக்கிட்ட பின்ன நான் சொல்கிற இந்த மெய்ப்பொருள் இவ்வளோ சொன்ன இல்லைங்களா, அது பூஜ்ஜியம் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்ன இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல் கடல் மலை தோறும் அலைந்து காலொழுத்தேன் பூரணமே அப்படின்னு சொல்கிறார். அவர் நம்ம தேசத்தில் நிறைய இடங்களில் போயிட்டு அவருடைய அந்த பிறவியினுடைய தீய பதிவுகளை கழிக்கிறதுக்காக அவர் சுற்றிட்டு வரும் பொழுது அவர் இதை தெரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, காலழுத்தேன் பூரணமே அப்படிங்கிறார். பூரணம்ன்றதும் மெய்ப்பொருள் தான். ஸோ அவர் அந்த உடலுக்குள் நீ நின்று உலாவினதை காணாமல், நீ என் உடம்புலே இருக்கிறது தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் அலைஞ்சனே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்கிற கடவுளை கேட்குறாரு, பூரணமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவர் தான் அப்படி கேட்டார்னு பார்த்தா, அவரு கூட அந்த பத்ரிகிரி அவரால் ஒரு சாமியாராக ஒரு அரசு தலைவராக, அதாவது ராஜாவாக இருந்தவர், அவர் அந்த ராஜா அவர் அரண்மனையை விட்டு இவரோடு கூட வந்து இவரு முன்னாடி முக்தி அடைச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசினி எல்லாம் நடந்து கால் ஓய்ந்து போகாமல் வாசிதனில் ஏறி வருவதினிலே எக்காலம் அப்படின்னு கேட்குறார்.